ஏன்டா திருட்டு திமுக காரங்களா, கேவலம் கெட்டவங்களா, பரதேசி பண்ணாடைங்களா? நான் உங்கள்ட்ட ஒரு விஷயம் தெரியாம தான் கேக்குறேன். ஏன்டா ஒரு ஃபெமிலிய வந்துட்டு இதுல காட்டுறாங்க. மக்களே, தமிழ்நாட்டு மக்கள் நல்லா கேட்டுக்கோங்க. நண்பன் இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த கேவலமான நியூஸ் சேனல்ஸும் இந்த கேவலம் கெட்ட திமுக காரங்களும் என்ன செய்யறன்னு காட்டுறேன், சரியா? அதாவது அண்ணன் விஜயண்ணனுக்கும் வைஃபுக்கும் வந்து டிவோர்ஸாம் அப்படின்ற போது நியூஸ் பிளாஷ் பண்றேன், எல்லாம் பாப்பீங்க. இதுதான் பண்ணுவாங்க. என்ன சொன்னா வந்துட்டு இப்ப எல்லா விதமாவும் ஸ்டாப் பண்ணி பாத்துட்டாங்க. கரூர்ல முடக்கி அந்த மீட்டிங்கை தடை பண்ணானுங்க, சரியா? அப்புறம் வந்துட்டு இந்த எஸ்ஓபின்னு கொண்டானுங்க, அதையும் இப்படி தடை பண்ணானுங்க. இப்ப எல்லாம் வேற எப்படிலாம் தடை பண்ண முடியும்? ஏன்னா மக்கள் சப்போர்ட் போகுது, எப்படிலாம் தடை பண்ண முடியும்னு நினைச்சிட்டு கடைசியில ஃபேமிலிக்கு வந்துக்காங்க. இதுதான் நான் சொல்றேன், கேவலம் கட்ட அரசியல்னு சொன்னா இந்த அரசியல் தான். தற்கொலை பயில அடே ஸ்டாலின், ஏன்டா அவருக்கு மூலமா இல்லையாடா? ஒன்று பொஞ்சாரி நீ வந்து பிரிஞ்சிட சொன்னா நீ ஒத்துக்கொள்வியாடா? யாராச்சும் நியூஸ் பண்ணா நீ பாத்துட்டு இருப்ப, நான் கேக்குறேன். இல்ல உதயநிதி ரெண்டே தற்கொலை உதயநிதி உன்னோட வைஃப் உனக்கு வந்து டிவோர்ஸ் யாராச்சும் பொய்யா நியூஸ் பண்ணா உனக்கு எப்படி இருக்கும்? ஏன்டா இவ்வளவு கேவலம் கட்ட அரசியல் பண்றீங்க? ஒருத்தருக்கு இல்லாத ஒரு விஷயத்தை வந்துட்டு எப்படி ஸ்ப்ரெட் பண்றான் பாருங்க தமிழ்நாட்டு மக்களே. நான் நல்லா பாத்துக்கோங்க, எவ்வளவு கேவலம் வந்து ஸ்ப்ரெட் பண்றான் பாருங்க. இதுதான் திமுக அரசியல். உங்களுக்கே தெரியும், ஜெயலலிதா சாரி எழுத்து பார்த்தவங்க, ஜெயலலிதா அம்மையாரோட சாரி எழுத்து பார்த்தவங்க தமிழ்நாட்டு மக்கள் மறக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். எங்கே இருக்கும் நானே வந்து ஞாபகம் வச்சு சொல்றேன்னு சொன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு பெண்ணோட சாரியை இழுத்து பார்த்தவனுங்க வரக்கூடாது நினைச்சவனுங்க. அப்படித்தான் இப்ப இன்னைக்கு ஒருத்தர் மக்களுக்கு செய்ய வரான்னு சொன்னா, ஒரு மக்களால ஒரு சப்போர்ட் கிடைக்குன்னு சொன்னா, அது எப்படிலாம் தடுக்க முடியும், அது எப்படிலாம் உடைக்க முடியும் சொல்லிட்டு வந்து கேவலமான வேலை பார்க்கலாம். திருட்டு தாள் நல்லா வருதுடா வாயில. டே, கேவலம் கட்ட வேலை பார்க்காதீங்கடா. முடிஞ்ச வரைக்கும் மக்களை நல்லா பாத்துக்கோங்க. நீங்க பாருங்க, இதுதான் பண்றாங்க கேவலமான விஷயம். இதை முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க, மக்களுக்கு கொண்டு சேருங்க. அது மட்டும் தான் சொல்ல முடியும். திருட்டு திமுக காரண்ட வேலை தெரியட்டும். ஒரு பக்கம் அந்த பையனை கொண்டு ஒரு நியூஸ் அவனுக்கு எவ்வளவு ஒரு அநியாயம் பண்ணி கொண்டான்னு தெரியும். அந்த விஷயத்தை ரீசனா நான் பேசியிருந்தேன். இப்ப புதுசா பண்றானுங்க புதுசா. ஏன்டா நியூஸ் சேனல் ஏன்டா இவ்வளவு கேவலம் கட்டு போயிருக்கீங்க? உண்ட பொண்டாட்டிக்கும் உண்ட ஹஸ்பண்டுக்கும் ரிவர்ஸ் பொய்யான நியூஸ் பண்ண அவனுக்கு எப்படி இருக்கும்? ஏன்டா இப்படி பொய்யான நியூஸ் போட்டு மக்களை வந்து இது பண்றீங்களா? இவ்வளவுக்கு வந்து உங்களை மக்கள்கிட்ட காசை கொள்ளையடிக்கணும், அதே சீட்ல உட்காரணும், அவங்களை கொல்லணும், சாகடிக்கணும். இதான் லட்சியமா? நான் கேக்குறேன், இதான் கேவலம் கட்ட அரசியலா? இந்த மாதிரி அரசியல் எந்த நாட்டிலையும் பாத்தல. டே, இந்த ஆஸ்திரேலியா இருக்கட்டும், அமெரிக்கா இருக்கட்டும், யூஎஸ்ஆ இருக்கட்டும், டே ஓ மை காட், ஸ்ரீலங்கா இப்படி பாத்தலடா. ஏன்டா இவ்வளவு கேவலமா இருக்கீங்க? இவ்வளவு தரகுறவா மக்களை நான் மக்கள்கிட்ட சொல்றேன், தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இவ்வளவு ஒரு கேவலமான அரசியல் நான் பார்த்ததே இல்லை வாழ்க்கையில. இப்படி நான் பார்த்தேன். தமிழ்நாட்டுல எப்படி நடக்குது? இப்படி கொலை கற்பழிப்புன்னு கொண்டுட்டு இருக்கான். இதுதான் திமுக. சிந்திச்சு செயல்படுங்க. நீங்க போட்டீங்க, இவனை எடுத்தீங்க, உங்க வாழ்க்கையே அழிச்சிருவான். நான் சொல்லிக்கிட்டேன் உங்கள்கிட்ட.